மேஷ ராசிக்கார அன்பர்களே, பொழுதனைக்கும் உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்கலான்னு இல்ல சாப்பிடலான்னு இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து அசதியா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப கூட உங்களை சும்மா உட்கார விடாம, சும்மா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாம, இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு எதையாவது ஒன்று செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் வேலைக்கு போயிட்டு கடினமா உழைச்சிட்டு வந்து அப்பதான் சரி கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு தூங்க போயிருப்பாங்க. இந்த பொருள் வாங்கிட்டு வா, அந்த பொருள் வாங்கிட்டு வா, இந்த இடத்துக்கு போயிட்டு வா, இங்க போ கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மேசராசிக்காரர்களை ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விடாம அங்க போ இங்க போன்னு எப்போதும் இவர்களை டார்ச்சர் செய்யக்கூடிய விதமாக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா இதற்கெல்லாம் காரணமே இவருடைய குடும்பத்தார்கள் தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு கூட இவர்கள் மேல பெருசா அன்பும் பாசமும் கிடையாது. முக்கியமா மேஷராசனுடைய வாழ்க்கையில அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கா, எல்லாரும் இருக்காங்க, அம்மா அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா எல்லோரும் இருந்தும் ஒரு அனாதையாக வாழ்ற வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா, அது இந்த மேஷராசிக்காருடைய வாழ்க்கை தாங்க. இவர்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா குடும்பத்துக்குள்ளேயே சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுனா இந்த மேஷராசிக்காரர்கள் தான். இவர்கள் குடும்பத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர்கள் தாங்க சொல்லணும். அதாவது எப்படின்னா, இவர்களுடைய குடும்பத்துல எல்லோரும் இருக்காங்க சரிங்களா, எல்லோருமே எல்லார் மேலேயும் அன்பு காமிக்கணும். ஆனா மற்றவர்கள் மேல எல்லோர் மேலேயுமே எல்லாரும் அன்பு காமிச்சிருப்பாங்க. ஆனா இவர்களை மட்டும் அந்த இடத்துல எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொருட்டா கூட மதிச்சுக்க மாட்டாங்க. எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கவே மாட்டாங்க. அதான் உண்மை. ஒரு ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்ற போது சின்ன வயசுல இவனுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல், மற்றவங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் அப்படின்ற மாதிரியும் இதுல எப்படி வேறுபாடுகள் வருது பாத்தீங்களா, அது போலதாங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே வேறுபாடுகளை வச்சு இவர்களை எல்லா இடத்துலயுமே இந்த மேசராசிக்காரர்களை பிரிச்சு வச்சுருவாங்க. இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே நரக வேதனைகள் தாங்க பட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாரு கூடயும் பழகும் போதும் அன்பா பாசமா இருக்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லலாம். ஆனா இந்த ஒரு பையன் எனக்கு உசத்தை, இந்த ஒரு பையன் எனக்கு தாழ்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுனாலே அந்த இடத்துல அவருடைய மனசுக்குள்ள பயமும் கவலைகளும் உண்டாயிடும். இப்படி உண்டான ஒரு விஷயம் தாங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் தீர்ந்தபடியாக இல்லை. முக்கியமா சொல்ல போனா மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. இப்போ எதுவும் இல்லாத ஒரு எப்படி சொல்றேன்னா வெறும் உடம்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த உடம்புல உயிர் இருக்கு, அதுவும் போச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. எனக்குன்னு எதுவுமே இல்லை சாமி, எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். அந்த கடவுள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். எனக்கு ஏன் இப்படி பண்ணாரு எனக்கு தெரியாது. ஆனா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, யாரையுமே ஏமாத்தல, யாரையுமே காயப்படுத்தவும் இல்லை. முக்கியமா பொய் சொல்லி மற்றவர்களையும் இருக்கக்கூடிய விஷயத்த எனக்கானதாக மாத்திக்கணும்னு நினைச்சதும் இல்லை, அப்படிப்பட்ட விஷயம் செய்யறது இல்லை. என்னுடைய மனசுல தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தோணுது சாமி. நான் அப்படி செய்யணும்னு நினைக்கவும் இல்லை, அப்படி செய்யணும்னு ஆசைப்படவும் இல்லை. ஆனாலும் என்னென்ன எண்ணங்களோ என்னுடைய மனசுக்குள்ள தோணி எதோ என்னுடைய பண்ணுது. நான் தப்பே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என் மனசுல தப்பான எண்ணங்கள் வருது. ஏதாச்சும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல எப்படி நடந்துமோ அப்படி நடந்துமோன்னு எப்படி சொல்றேன்னா, நான் வெளியே வண்டியில போறேன், திடீர்னு நமக்கு இப்போ ஆக்சிடென்ட் என்ன செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில எண்ணங்களுடைய மனசை போட்டு குழப்புது சாமி. இதெல்லாம் எதுக்கு எனக்கு வருதுன்னு எனக்கே தெரியல, ஏன் அப்படின்னு யோசிக்கிறேன்னு எனக்கும் புரிய மாட்டேங்கி. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்னுடைய மனசுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு கவலையினாலையும் இந்த மேசராசிக்காரர்கள் எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த சில யோசனைகள் முக்கியமா வரதுனாலே இவர்களுடைய வாழ்க்கையில தூக்கம் என்பது இல்லாமல் போச்சுங்க. தூங்கலான்னு படுப்பாங்க, எப்படி ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்கலான்னு படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படுத்தவங்க தூங்கலான்னு தூங்குறோன்னு கண்ண மூடிடுவாங்க, ஆனா தூக்கம்ன்றது வராது. இந்த சைடு திரும்பி படுப்பாங்க, அந்த சைடு திரும்பி படுப்பாங்க, எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா தூக்கம் வராது. காரணம் என்னன்னா இவருடைய மனசுன்றது நிலையானதாக இருக்காது. தூங்கும் போது யோசிக்கும், நாளைக்கு இதை தான் முதல்ல செய்யணும், இதை அடுத்து செய்யணும், இங்க போகணும், அங்க போகணும், இதை வாங்கணும், இதை செய்யணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையில அந்த தூக்கத்திற்கு முன்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா சொல்ல போனா இவர்கள் படுக்கலான்னு போவாங்க பாத்தீங்களா, அப்போ நிஜ வாழ்க்கையில நடக்காத விஷயங்களை கூட நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதையும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள். இப்படியே வாழ்க்கையில பாதி நாட்களை கடந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கையாக தானே உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க போகிறீர்கள். முக்கியமா எந்த பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கை என்றது அமைய போகுது. இதற்கு முன்பு நடந்த வாழ்க்கைய, இதற்கு முன்பு பார்த்த வாழ்க்கையை விடுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைன்றதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேஷ ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனையே செல்வ கஷ்டங்கள் தாங்க. செல்வத்தினுடைய பிரச்சனை, செல்வத்தினுடைய கஷ்டங்கள்னால நீங்க தினமும் ஒரு நாள் விடாம
அதை எப்படியாவது செல்வத்துக்கு கடன் வாங்கினதை அடைச்சிடணும், கடன் வாங்கின பிரச்சனைகளை தீர்த்திடணும், எப்படியாவது இதை குடும்பத்துக்கு தெரியாம பார்த்துக்கணும், குடும்பத்தில் தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனையாயிரும்ன்ற பயம், கவலைகள்னு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. முக்கியமா இந்த கடனை வாங்கினதுனால, கடன் கொடுத்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள் ரொம்ப அதிகங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்கினாங்க அவமானப்பட்டாங்க. சரி, கடன் கொடுத்து அவமானப்பட்டாங்க. கடன் கொடுத்ததுக்கு கடன் வாங்கினவங்க, அதாவது இவங்க இருந்து கடன் காசு கேட்கறாங்க பார்த்தீங்களா மேசராசிக்கிட்ட, அது யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதாவது எப்படி சொல்றோம்னா, தன்னுடைய நண்பன் தான் அப்படின்னா கொடுத்துருவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கடன் அப்படின்னா கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு பணமாக இருந்தாலும் சரிங்க, தெரிஞ்சவங்க அப்படின்ற போது கொடுத்துருவாங்க. ஒரு சில நேரங்கள்ல மற்றவிடம் இருந்து பணம் வாங்கியும் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. அது வட்டிக்கெல்லாம் இருக்குல்ல, கடனா இப்போதைக்கு உதவி செய்ய விதமா கொடுத்துருவாங்க. ஆனா கடைசி நிமிடம் வரைக்குமே இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் யாருக்கு பணம் கொடுத்தார்களோ அவர்கள் இவர்கள் கிட்ட பணத்தையே கொடுக்க மாட்டாங்க. சரி, இவங்களுடைய சம்பளம் வர்றதுக்கு அப்புறமா இவங்க கொடுத்துலாம்னு இப்படியே மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வாங்கினவங்க கடைசி வரைக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கலாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களாலேயே இவர்கள் கடன் பிரச்சனையில மிகப்பெரிய பிரச்சனையாகவே சிக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லணும். இவங்க கொடுக்கல, அதாவது இவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இவங்க கிட்ட ஒருத்தவங்க கொடுக்கல. ஆனா இவங்க கொடுக்காம இருக்க முடியாதுல்ல, இவங்களுடைய மனசு அப்படி ஏத்துக்காது. அதாவது ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இல்ல அப்புறம் தரேன் சொல்லிடுறது மனசுக்கு உறுத்தாதுன்றதுக்காக மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி இவருடைய கடன் அடைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும். உங்களுக்கு இது நாள் வரைக்குமே இந்த கடன் பிரச்சனையால் ஏற்பட்ட அந்த மரியாதை இருக்கு பார்த்தீங்களா, போன மரியாதை, அதையெல்லாம் திரும்ப வரக்கூடிய வகைகள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முக்கியமா நீங்க எந்த இடத்துலலாம் தோத்துக்கிட்டே இருந்தீங்களோ, எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைன்ற மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சோ, அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க நடக்காது, மாறாது என்று நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில ஏன் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடனால் நீங்க பட்ட கஷ்டத்தை கடனை கொடுத்து மற்றவர்கள் முன்பு மரியாதையும் பெறுவீங்க. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வேலைக்கு போறதா வேணாமா, வேலையை விட்டுட்டா குடும்பத்து கஷ்டத்துல ஆயிருமே, என்ன செய்வது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா கடன் பிரச்சனைனால அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைக்கு வேலைக்கு போகணுன்ற கட்டாயத்துல வேலைக்கு போனீங்க. ஆனா இப்போ வரக்கூடிய காலங்களில் கடன் பிரச்சனையை நீங்க முழுவதுமாக தீர்த்ததுக்கு அப்புறமா அந்த வேலையை நீங்க தொடரலாமா வேணாமான்ற எண்ணங்கள் தான் உங்களுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க மனசளவுல யாரையுமே காயப்படுத்தினதும் கிடையாது. ஒரு சின்னதா ஒரு வார்த்தையால கூட மற்றவர்களை காயப்படுத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்ததில்லை, அப்படி பண்ணதும் கிடையாது. ஆனா பல நபர்கள் உங்களை அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் பண்ணும்போது உங்களை அறியாமலே நீங்க அவங்க கிட்ட கோவப்பட்டிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க இதற்கு முன்பு வரைக்கும். அப்படி அவங்க கிட்ட பேசின விதத்துல அவர்களுடைய மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குங்க. சாமி, என்னாலதான் நான் தான் இப்படி தேவையில்லாம கோவப்பட்டுட்டேனே அப்படின்ற ஒரு மன வருத்தத்துக்குள்ள நீங்க போய் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கல்ல. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்க கூடிய வகைகள்ல இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அமையும். முந்தியெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாராவது சின்ன தவறு செஞ்சா கூட உங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கையில தவறுகளையோ இல்ல பிரச்சனைகளையோ கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. மேசராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை செய்யும் போது ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு யார்ட்டையாச்சும் கேட்டா போதும், திடீர்னு எப்படி சொல்றதுன்னா, எப்பவுமே இல்லாத கோபம் அப்பதான் வர மாதிரி மொத்த கோபத்தையுமே உங்ககிட்ட காமிச்சிட்டு போயிடுவாங்க. இவர்களுக்கு அந்த நேரத்துல மனசுக்குள்ள அத்தனை வழிகள் இருக்கும், ஆனாலும் அதை எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்து போவாங்க இவர்கள். இவருடைய வாழ்க்கையில என்னதான் இதனால் வரைக்குமே பெருசா சந்தோஷங்கள் கிடைக்கல, குடும்பத்துல இவர்களுக்கான மதிப்புகள் கிடைக்கலனாலும் என்றாவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையினால வாழ்க்கையில வாழ்ந்தீங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கே, அதாவது அது நம்பிக்கை வீணாகாத விதமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களை புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. முந்தியெல்லாம் நீங்க செஞ்ச தவறுகளுக்கு, நீங்க செய்ய போற விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்க மாட்டாங்க, கூட இருந்து உதவி செய்யணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயம் மாறக்கூடிய வகையாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும். முந்தி செஞ்ச தவறுகளையும் சரி, முந்தி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களையும் சரி நிறைவேற்றி கொடுப்பார்கள், மாற்றி அமைத்தும் கொடுப்பார்கள் இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில. மேஷராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை வச்சும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது. நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையாகவே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும். இனி எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க,
உங்களை யாராவது வீழ்த்தணும், உங்களை வீழ்த்திட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர நினைச்சாங்கன்னா ஏமாற்றப்படுவார்கள், ஏமாந்து மட்டுமே போவார்கள். இனி இந்த மேசராசிக்காரர்களை யாராலும் வீழ்த்த முடியாது. எப்படிப்பட்ட ஆசைகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த ஆசைகளை நீங்க நிறைவேற்றி கொண்டு மற்றவர்கள் முன்பு முன்னிலையை அடைவீர்கள். மற்றவர்கள்